வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னாக்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தாங்க, முட்டை பரோட்டா. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 சின்ன சைஸ் பரோட்டா எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்கேன். இதை இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் கண்ணாடி மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இது கூடவே நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு எதுவுமே நீங்கள் இதில் சேர்க்க தேவையில்ல. நம்ம குருமா சேர்க்க போகிறோம், அதிலே எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அதனால் இது மட்டும் நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோடைய ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக இது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த இந்த பரோட்டாவுக்கு 2 முட்டையே போதும். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பரோட்டாலையும் உப்பு இருக்கும், குருமாலும் உப்பு இருக்கும். ஸோ இந்த முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க, ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை கூட நம்ம பரோட்டாவெல்லாம் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா தான் அந்த பரோட்டாவோட முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒட்டி வரும். இல்லாட்டி முட்டை தனியாக பரோட்டா தனியாக அப்படி பிரிஞ்சிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சி சேர்த்திங்கன்னா கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லாயிருக்கும். நீங்கள் கையில் பிச்சு போட்டால் கூட நமக்கு பெரிய பெரிய பீஸஸாக இருக்கும். இந்த மாதிரி மிக்சியில் 2 பல்ஸ் கொடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. முட்டை பரோட்டா நல்லா காரசாரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம முட்டை வேறு சேர்த்துருக்கோம், அதனால் இது கூடவே கொஞ்சமாக நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறோம். பெப்பர் பவுடர் சேர்த்திங்கன்னா தான் பர்ஃபெக்டாக நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் கிடைக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு 4-5 கருவேப்பிலையை எடுத்து இது மாதிரி பிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேர்க்குறத விட அந்த மாதிரி கடைசியாக சேருங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற குருமா சேர்த்துக்கலாம். வெஜ் குருமா, மட்டன், சிக்கன் எதுவானாலும் சரி, உங்களுடைய சாய்ஸ் தான். இது சேர்த்திங்கன்னா தான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். அப்படி இது இல்லாட்டி நீங்கள் வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அதை ஆட் பண்ணிங்கனாக்கா இந்த ஃப்ளேவர் அது நமக்கு கிடைக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களுமே இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.